இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்பா பால் பக்கிடுச்சுப்பா. தேங்க்யூ மேடம். ஒரு கோட்டு சொல்ல இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர். வேல்ஸ் ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை, நாங்கள் அடிக்கடி வந்து இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது எங்களோட கேமை லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படம் எடுத்துருக்குறோம். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாருமே எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னோட நன்றியை வந்து வேல்ஸ் நிறுவனத்து தயாரிப்பாளர் ஐஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து இன்னொரு ப்ரொடக்ஷன் கிட்ட தான் இருந்தது. பட் இந்த படத்தை வந்து பியூட்டிஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி இன்னும் இன்டூ 100 ஆக்கின ப்ரொடியூசர் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஹோல் டீமை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காரு. ஸோ மேலும் இன்னும் நிறைய படங்கள், மேலும் உங்களை இன்னும் நிறைய என்டர்டெயின் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம பா விஜய் சார் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம், எனக்கும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். நானும் வந்து ஒரு டீம் ஒர்க்காக இருந்து இந்த படத்துக்கு வந்து கூட வேலை செஞ்சுருக்கிறேன். ஸோ பா விஜய் சாருக்கு இந்த மாதிரி ஒரு படைப்பு கொடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து எல்லாரையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டை உருவாக்கியிருக்காரு. லைக் அர்ஜுன் சார் ஆகட்டும், ராஷி கண்ணா ஆகட்டும், யோகி ஆகட்டும், யோகி பாபு ஆகட்டும், பல பேரை வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலமாக ஒன்றா சேர்த்துருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பட் இதில் வந்து ஒரு உன்னதமான ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. நல்ல கிரவுண்ட், அதாவது ஒரு சன் ஆஃப் சாயில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. பட் அதை நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி லைக் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் எஸ், ஃபார் ஷோர் நீங்கள் படத்தில் போய் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ அதுக்கு பா விஜய் சாருக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க அவருக்கு. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப எனக்கு, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா கேம், அதை விட ஒரு 100 இன்டூ 100 இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா இந்த படத்தை கொஞ்சம் இதில் கொஞ்சம் இந்த அவெஞ்சர்ஸ் படத்துக்கெலாம் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் பண்ணவங்கெல்லாம் வந்து இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் இது சொல்கிறதுக்கு. பட் உண்மை இதுதான். அந்த இப்படி பண்ணுவார் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் தான் இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்பெஷலான அந்த கிராஃபிக்ஸ் சீக்வன்ஸுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 minutes அந்த சீக்வன்ஸை வந்து பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நிச்சயமாக இந்த தேட்டரில் வந்து ஒரு நெவர் சீன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வேல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் எங்களோட படங்கள், அதாவது இந்த குவார்டர் சொல்லுன்னு சொல்கிறது, ஒவ்வொரு பொண்ணும் ஃபீலிங் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் மேலும் உங்களை வந்து இன்னும் நிறைய என்டர்டெயின் பண்ணணும். ஸோ நிச்சயமாக இன்னும் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அது. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக குடும்பத்தோடு போய் பாருங்கள். அண்ட் இந்த ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட டிஓபி டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி தீபக், அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யுவன் சங்கர் ராஜா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னோட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. லைக் என்னோட ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு. சிவா மனசுல சக்தி, கற்றது தமிழ், அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியம் ராம் என்னோட பிகெஸ்ட் பிரேக் அந்த படம் சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து கொடுத்ததுக்கு வந்து யுவன் வந்து உண்மையிலே அந்த நிறைய ஒரு அம்மா சாங் கூட இருக்குது. எப்படி ராமில் ஒரு அம்மா சாங் இருக்கும், இதே மாதிரி அம்மா வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு சாங் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். ஸோ நிச்சயமாக அது வந்து படத்தில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. பா விஜய் சார், எனக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி நான் வந்து உங்களை ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 22 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சேலத்தில் இருக்கிற சோனா டெக்னாலஜி காலேஜில் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறதுல இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படி அமையும் நமக்கு எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட 22 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் நான் வந்து என்ன சொல்கிறது இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்தேன். ஸோ எஸ் இட்ஸ் அ ஜேர்னி. இந்த ஜேர்னியில் வந்து இந்த படம் என்னோட கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட் அண்ட் தேங்க்ஸ் ராஷி. தேங்க்ஸ் ஃபார் பீங் பேஷியன்ட். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக நீங்கள் வேறு மாதிரி இருக்கிறீங்க இந்த படத்தில், இப்போ வேறு மாதிரி இருக்கிறீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே வேல்ஸ் நிறுவனத்துக்கும் இங்கே ஒர்க் பண்ணுற, அதாவது இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒவ்வொரு வாட்டியும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷோஸ் நடத்துறதுலையும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துறதுக்கும் அதுக்கு இருக்கிற லைக் இங்கே இருக்கிற குழுவினரும் சரி, இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸும் சரி, யூ புட்டிங் எவ்ரிபடி டுகெதர் அண்ட் ஆல்சோ எங்களுக்கும் ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க்யூ. ஸோ வேல்ஸ் நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. மச்சி, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா மச்சி? தெரியல மச்சி, ஒரு கோட்ரு சொல்ல. ஐயோ, சேர்மேன் சார் வந்து என்ன தனியா கிளாஸ் எடுக்க போறாரு, இந்த மாதிரி எல்லாம் பசங்களை கெடுக்குறீங்கன்னு சொல்லி. ஸோ வேற ஏதாவது டைலாக் சொல்லுமா தெரியல. அண்ணா வேற ஏதாவது நீங்க தான் சொல்லு போறானே. அண்ணே, அந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் நீ சொல்றது ரைட் தான் மச்சி. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. இது ரொம்ப ஒரு 10-15 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட். எஸ்எம்எஸ் படத்து மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு. அதாவது கம்மிங் ஆஃப் ஏஜ், அதாவது பசங்க இந்த மாதிரி லவ் பண்ற டைம், இந்த மாதிரி காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், ஸோ அது வந்து ஒரு டுட்டோரியல் மாதிரி இருக்குது அந்த படம். ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ். தேங்க்யூ. ஜூம் போடுங்கப்பா அந்த பையனுக்கு. வேஷ்டி சட்டை போட்டுருக்கு பாரு. ஜூம் போடு மச்சி. அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்றியா பிடிக்கலன்றியா? தெரியல மச்சி, ஒரு கோட்ரு சொல்ல. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. அதுலேருந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட், அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய உயரத்தில் இருக்கிறாரு. ஸோ அது என்னைக்குமே வெளிக்காட்டாம, என்னைக்கும் டவுன் டு எர்த்து ஆல்வேஸ் ஒருத்தனா ஜீவானா தான். ஸோ ஐ லவ் யூ ஆல்வேஸ் தான். ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுத்துலாம் ஃபார் ஜீவானா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இப்போ வந்து ஜீவானனுக்காகவும் ராஷிகன் அவர்களுக்காகவும் நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் பாவஜி சாருக்காக ஒரு அற்புதமான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய வேல்ஸ் காலேஜோட கல்ச்சுரல் டீம் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. உங்கள் டீம் டான்ஸ் பார்த்துலாமா? ரெடியா? பயங்கரமா இறங்கி குத்துறதுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் அழைச்சிடலாமா?